இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சாலை விபத்து மரணங்களில் 2க்கும் மது காரணம். ஆந்தோனி லோக். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை மொத்தம் 3087 சாலை விபத்துகளில் மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. அவற்றில் 2 சம்பவங்கள் மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டியவர்களால் விளைந்தவையாகும். மது போதையில் வாகனம் ஓட்டுவது என்பது 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 44, 45 மற்றும் 45A பிரிவுகளின் கீழ் குற்றமாக கருதப்படுகிறது. இது மது போதையில் வாகனம் ஓட்டுதல் அல்லது வாகனத்தை பராமரித்தல் மூலம் மரணம், காயம் அல்லது அனுமதிக்கப்பட்ட மதுவின் வரம்பை மீறுதல் போன்ற குற்ற செயல்களை உள்ளடக்குகிறது. இந்த புள்ளி விவரங்களை போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தோனி லோக் மக்களவையில் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியை சேர்ந்த குவாந்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் ரசலின் வான் நூரின் எழுத்துப்பூர்வமாக கேள்விக்கு பதிலளித்து வெளியிட்டார். ஜெயின் ரயானின் தாயார் மகனை புறக்கணித்த குற்றத்திற்காக 5 ஆண்டு சிறை வழங்கப்பட்டது. ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுவன் ஜெயின் ரயான் அப்துல் மார்டினை புறக்கணித்த குற்றத்திற்காக அவனது தாயாரான 30 வயதுடைய இஸ்மானிரா அப்துல் மனாஃபிற்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இஸ்மானிராவின் வழக்கறிஞர் மற்றும் அரசு தரப்பு வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதி சாஹிலா வார்னோ இந்த தீர்ப்பை தெரிவித்தார். இஸ்மானிராவுக்கு எதிரான குற்றச்சாட்டை அரசு தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். மேல்முறையீட்டின் முடிவு தெரியும் வரை தண்டனையை ஒத்திவைக்கும்படி இஸ்மானிரா செய்து கொண்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இஸ்மானிரா மற்றும் அவரது கணவரான 30 வயதுடைய ஜாம் இக்வான் ஜஹாரி ஆகிய இருவரும் தங்களது மகனை உடல் ரீதியாக தீங்கு விளைவிக்கும் வகையில் புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டனர். கடந்த 2023 ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி நண்பகல் மற்றும் மறுநாள் இரவு மணி 9:55க்கும் இடையே இந்த குற்றத்தை புரிந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கேபிட்டல் ஏ ஒழுங்குமுறை தேவைகளை பூர்த்தி செய்கிறது. 2025 இறுதிக்குள் PN17 வெளியேறும். கேபிட்டல் ஏ பிரிகத் அதன் விமான நடவடிக்கைகளை ஏர் ஏசியா குழுமத்திற்கு மாற்றுவதற்கான அனைத்து ஒழுங்குமுறை மற்றும் பங்குதாரர் தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளது. இதையடுத்து இவ்வாண்டு இறுதிக்குள் PN17 நடைமுறை நோட்டீஸ் அந்தஸ்திலிருந்து அது வெளியேறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்நடவடிக்கையானது COVID-19 பெருந்தொற்றுக்கு பிறகு நிறுவனத்தை மீட்டெடுக்கும் முயற்சியின் கடைசி கட்டத்தை குறிப்பதாக அதன் தலைமை செயல் அதிகாரி தான்சி தோனி பெர்னாண்டஸ் கூறினார். வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் முழு மறுசீரமைப்பையும் முடிக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். ஏர் ஏசியா எக்ஸுக்கு அனைத்து பங்குதாரர்களிடம் இருந்து ஒப்புதலையும் 1 பில்லியன் ரிங்கெட் மதிப்பில் தனியார் வேலைவாய்ப்பு உறுதிமொழி கடிதத்தையும் கேபிட்டல் ஏ பெற்றுள்ளது. தவிர தாய்லாந்தில் ஒழுங்குமுறை சிக்கல்களும் தீர்க்கப்பட்டுள்ளன. மறுசீரமைப்பு முழுமை பெற்ற கையோடு செயல்பாட்டு திறனை மேம்படுத்த ஏதுவாக ஏர்பஸ் A321 நியோ மற்றும் A321 XLR விமானங்களை பயன்படுத்தி ஏர் ஏசியா குழுமம் 7 குறுகிய மற்றும் நடுத்தர தூர விமானங்களை ஒரே வட்டார கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கும். பாலியல் குற்றவாளியுடன் தொடர்பு தம்பி ஆண்ட்ரூவின் அரச பட்டங்களையும் வின்சார் மாளிகையையும் பறிக்க மன்னர் சார்லஸ் ஆணை. பிரிட்டன் அரச குடும்பத்தின் அதிரடியாக தனது தம்பி இளவரசர் ஆண்ட்ரூவின் அனைத்து அரச பட்டங்களை பறிக்கவும் அவர் நீண்ட காலமாக வசித்து வரும் வின்சார் மாளிகையையும் வெளியேற்றவும் மன்னர் 3ஆம் சார்லஸ் வெளியிட்டுள்ளார். அரச பட்டம் பறிக்கப்பட்டதால் அவர் இனி ஆண்ட்ரூ மவுண்ட்பேட்டன் வின்சர் என்று மட்டுமே அழைக்கப்படுவார் என பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. இதையடுத்து வின்சர் மாளிகையிலிருந்து சீக்கிரமே வெளியேற ஆண்ட்ரூவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வேளையில் வெளியில் தனிப்பட்ட குடியிருப்புக்கு மாறியதும் அதன் செலவுகளை அரண்மனை ஏற்றுக்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆண்ட்ரூவை சுற்றிய பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற அமெரிக்க குழந்தை பாலியல் குற்றவாளியுடன் இருந்த தொடர்பு பற்றிய சர்ச்சைகள் மீண்டும் எழுந்துள்ளதால் அவர் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு இழுக்கப்பட்டு வருகிறார். நான் காம்பவுண்டபிள் குற்றங்களுக்கு போக்குவரத்து அபராத தள்ளுபடி கிடையாது. புகித் அமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை அறிவித்துள்ள 70% அபராத தள்ளுபடி நான் காம்பவுண்டபிள் குற்றங்களுக்கு, அதாவது நீதிமன்றத்தில் தீர்க்க வேண்டிய குற்றங்களுக்கு பொருந்தாது என மலேசிய காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு இயக்குநர் டாக்டர் ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்துள்ளார்.
நவம்பர் 1 முதல் 30 வரை அமல்படுத்தப்பட உள்ள இந்த தள்ளுபடி தற்போதுள்ள அபராத விகிதத்திற்கே பொருத்தும் என்றும் குறைந்தபட்ச தொகை 30 ரிங்கிட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டது. அபராத தொகையை மை டிஜிட்டல் ஐடியில் பதிவு செய்தவர்கள் மை பை ஆர் பிடிஆர்எம் தளத்தின் மூலமாகவும் நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட போக்குவரத்து நிலையங்கள் மற்றும் தபால் நிலையங்களிலும் செலுத்தலாம். அபராத தொகையை விரைவாக செலுத்துபவர்களுக்கு குறைந்த கட்டண விகிதம் வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் டிசம்பர் 30க்குள் தங்கள் அபராதங்களை தீர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இன்ஃபுளுன்சா பரிசோதனை கிட்டை வாங்குவதற்கு முன் பதிவு நிலையை சரிபார்க்கவும் மருத்துவ சாதன அதிகார சபை. மக்கள் இன்ஃபுளுன்சா பரிசோதனை கிட்டுகளை வாங்குவதற்கு முன்பு அவை மருத்துவ சாதன அதிகார சபையான MDAவில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துமாறு அந்த அமைப்பு அறிவுறுத்தியுள்ளது. சந்தையில் விற்கப்படும் ஒவ்வொரு கிட்டும் அதன் தரம், பாதுகாப்பு மற்றும் அதன் செயல்திறத்தை உறுதிப்படுத்தி MDAவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் பதிவு நிலையை மக்கள் MDA வலைதளத்தில் சரிபார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சமீப காலமாக அதிகம் பரவி வரும் இன்ஃபுளுன்சா தொற்றை காரணமாக கொண்டு சிலர் பதிவு செய்யப்படாத பரிசோதனை கிட்டுகளை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவமனைகள், கிளினிக்குகள் மற்றும் MDAவில் பதிவு செய்யப்பட்ட உற்பத்தியாளர்களிடம் மட்டுமே கிட்டுகளை வாங்கி பொதுமக்கள் பயன்படுத்த முடியும். பதிவு செய்யப்படாத கிட்டுகளின் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதனை மீறுவோரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என MDA எச்சரித்தது. நாட்டில் 5149 மின்சார வாகனங்கள் சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. மிட்டி. நாடு முழுவதும் 5149 மின்சார வாகன பொது சார்ஜிங் நிலையங்கள் செப்டம்பர் 30 வரை நிறுவப்பட்டுள்ளதாக மூலதன, வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சு மிட்டி தெரிவித்துள்ளது. இதில் 1709 யூனிட் நேர்மின் வகையிலும் 3440 யூனிட்டுகள் மாறுமின் வகையிலும் உள்ளன. தற்போதைய விகிதம் ஒரு சார்ஜுக்கு 8 BEV வாகனங்கள் என மிட்டி தெரிவித்தது. இது சுமார் 42,000 பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் பயன்பாட்டை சமாளிக்க போதுமானதாக இருக்கும். மொத்த இலக்கு எட்டப்படவில்லை என்றாலும் DC சார்ஜர்கள் 114% நிறைவேற்றம் அடைந்துள்ளதால் 1500 யூனிட் இலக்கத்தை காட்டிலும் உயர்வடைந்துள்ளது. பேட்டரி மின்சார வாகனங்களுக்கான சாலை வரி விலக்கு 2025 டிசம்பர் 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் 2026 ஜனவரி 1 முதல் புதிய வரி அமலுக்கு வரவுள்ளது என்றும் அறியப்படுகின்றது. அரசாங்கம் மின்சார மற்றும் ஆற்றல் திறமையான வாகனங்களை ஊக்குவிப்பதிலும் உள்ளூர் EV உற்பத்தி மற்றும் பேட்டரி கூறுகள் மேம்பாட்டிலும் கவனம் செலுத்தி வருவதாக மிட்டி தெரிவித்தது. ஆஸ்திரேலியாவில் இந்திய நிறுவனங்களுக்கு மானியம். உலக தமிழ் வர்த்தக சங்கம், உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு இணைந்து நடத்தும் 12 குளோபல் வர்த்தக மாநாடு டிசம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் நடைபெற உள்ளது. அம்மாநாட்டில் இந்திய, தமிழக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளன. பல்வேறு நாடுகளை சேர்ந்த தொழிலதிபர்கள், முதலீட்டாளர்கள், புதிய கிளைகளை நிறுவுவோர், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஒன்றிணைய உள்ளனர். அம்மாநாட்டிற்கு தமிழக அரசின் சிறு குறுந்தொழில் அமைச்சகத்தின் மானியங்கள் பெறும் வேளையில் இந்திய மற்றும் தமிழக அரசு வேளாண்மை பொருட்களை ஏற்றுமதி செய்யவும், சிறு தானியங்களை உலகெங்கும் பயன்பெறும் வகையில் வேளாண்மை துறை அமைச்சகம் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளது. இந்திய, ஆஸ்திரேலிய அரசுகளின் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தின்படி ஆஸ்திரேலியாவில் தொழில்முறை ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு மானியங்களை வழங்க உள்ளது. அம்மானியங்களை பெற பல்வேறு நாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவில் தொழில் தொடங்கவும், தொழில்முறை ஆராய்ச்சிகளை செய்யவும் பல்வேறு நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு இம்மாநாட்டில் கலந்து கொள்ள ஆர்வம் தெரிவித்துள்ளனர் என உலக தமிழ் வர்த்தக சங்க தலைவர் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் செல்வகுமார் தெரிவித்தார். குவாமுசாங்கில் வெட்டுமர மேற்பார்வையாளரை யானை மிதித்துக் கொன்றது. கிளந்தான் குவாமுசாங்கில் வெட்டுமர மேற்பார்வையாளர் யானைகளால் மிதிக்கப்பட்டு இறந்தார். ஃபெல்டா அரிங் 8 உள்ள மரம் வெட்டும் பகுதியில் 2 யானைகள் மேற்கொண்ட தாக்குதலில் பல மணி நேரம் நிகழ்ந்ததாகவும் அதன் விளைவாக 43 வயதுடைய ஜைடி டஹாரி என்ற அந்த மேற்பார்வையாளர் இறந்ததாக குவாமுசாங் போலீஸ் தலைவர் சிக்சூன் ஃபூ கூறினார். பாதிக்கப்பட்டவர் உட்பட 6 தொழிலாளர்கள் இரவு 10 மணி அளவில் கூடாரங்களில் தூங்கிக் கொண்டிருந்த போது யானைகளின் உரத்த சத்தத்தினால் அவர்கள் விழித்தெழுந்ததாகவும், யானைகள் கூட்டம் நெருங்கி வருவதை ஜைட் ஜஹாரி உணர்ந்ததாக கூறப்பட்டது. தங்களை காப்பாற்றிக் கொள்ள அனைத்து தொழிலாளர்களும் காட்டுக்குள் ஓடிய போது உள்ளூர் வாசியான ஜைடி ஜஹாரி தப்ப முடியாமல் யானைகளிடம் சிக்கிக் கொண்டார். சில மணி நேரம் கழித்து தொழிலாளர்கள் திரும்பி வந்தபோது பாதிக்கப்பட்டவர் உயிருடன் இருப்பதையும், அவர் 2 கால்களும் உடைந்த நிலையில் இருப்பதையும் கண்டதை தொடர்ந்து பாதிக்கப்பட்டவரை தற்காலிக தங்கும் இடத்திற்காக கூடாரத்திற்குள் கொண்டு வந்தனர்.
இருப்பினும் மீண்டும் ஒரு யானை அவர்களை தாக்க திரும்பியது. தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டவரை விட்டுவிட்டு மீண்டும் காட்டுக்குள் தப்பிச் சென்றனர். கிழக்கு ஜாவாவில் உள்ள செமேரு எரிமலை 6 மணி நேரத்தில் 8 முறை வெடித்தது. கிழக்கு ஜாவாவில் உள்ள செமேரு எரிமலை நேற்று காலை 6 மணி முதல் 6 மணி நேர இடைவெளியில் 8 முறை வெடித்தது. அதன் சாம்பல் மற்றும் அடர்ந்த புகை பள்ளத்தின் உச்சியில் இருந்து 400 மீட்டர் முதல் 800 மீட்டர் உயரத்தை எட்டியது. முதல் வெடிப்பு நள்ளிரவு 12:09 மணிக்கு கண்டறியப்பட்டது என்று செமேரு எரிமலை கண்காணிப்பு அதிகாரி லிஸ்வாண்டோ தெரிவித்தார். முதல் வெடிப்பு 600 மீட்டர் உயரத்தில் இருந்தது. அதைத் தொடர்ந்து குறுகிய இடைவெளியில் பல வெடிப்புகள் ஏற்பட்டன. காலை மணி 6:02க்கு பதிவு செய்யப்பட்ட கடைசி வெடிப்பின் போது வெளிப்பட்ட சாம்பல் சுமார் 700 மீட்டர் உயரத்தை காட்டியது என்று அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. சுமேரு எரிமலையின் நிலை எச்சரிக்கை மட்டத்தில் 2வது கட்டத்தில் உள்ளது. தென்கிழக்கு பகுதியில், குறிப்பாக சிகரத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெசுக் கோபகான் பகுதியில் பொதுமக்கள் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ள வேண்டாம் என நினைவுறுத்தியுள்ளனர்.